இன்றைக்கி இந்த வீடியோவில் குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு கறி வேக விட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறோன்னு இதில் போட்டு காமிக்கிறோம். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காமிக்கிறோம், பார்த்துட்டு நீங்களும் பண்ணலாம் வீட்டில். அதுக்கு வேறு பொருள்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் அப்புறமா இது வேக விட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு வெங்காயத்தை இதுமாதிரி பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை போட்டுக்கோங்க. கடாயை போட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கடுகு தாளிக்கணும். நெக்ஸ்ட்டு கடுகு தாளிக்கிறாங்க. கடுகு தாளித்த உடனே கடுகு வெடிக்க வரும்போது இந்த கடுகு வெடிக்கிற டைமில் உளுத்தம்பருப்பை போடுவோம். கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பை, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணியிருக்கீங்கள வெங்காயத்தை இந்த பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த கருவேப்பிலையும் ரெண்டும் சேர்த்து போட்டுடணுமாம்மா? அந்த ரெண்டையும் சேர்த்து போட்டுடணும். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பருப்பு. இப்போ இந்த முதல்ல கருவேப்பிலையை போட்டு அது மேலேயே இந்த வெங்காயத்தை போட்டுவிடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா இந்த உருளைக்கிழங்கு வெந்தோடனே இது மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இழுப்பு சட்டியில் அதெல்லாம் இது வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனாக ஆரம்பிட்டு வதக்கணும். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க. காரமும் உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ யாருக்கு ஜாஸ்தி காரம்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நார்மலாக மீடியம் காரத்துக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எவ்வளோ உருளைக்கிழங்குமா நெருக்கினீங்க? ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நெருக்கின்னு இருக்கோம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நெருக்கின்னு இருக்கோம். ஒரு மீடியம் சைஸோட கொஞ்சம் பெரிய வெங்காயம். வாங்க, இது மாதிரி ஒரு 3 உருளைக்கிழங்கு, இது மாதிரி ஒரு வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயம் இது போட்டுருக்கும். ஸோ சைஸு உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் உப்பு போட்டுறீங்களாம்மா? இதை போட்டப்போ உப்பு போடணும். இந்த உருளைக்கிழங்கையும் நெருக்கியாச்சு, அதையும் பீஸாக நெருக்கியாச்சு. ரொம்ப இதை வதக்கும்போது நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்மேஷ் ஆகாமல் நல்லா இது பண்ணணும். ஸ்மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு பொரியல்னு தனியாக இருக்குது. பட் இது ஸ்மேஷ் பண்ணாமல் ஆலு புர்ஜி மாதிரி இருக்கும் இது. ஸோ இது ஸ்மேஷ் பண்ணாமல் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கிண்டணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்கள் இது சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். இதுலேயே தண்ணி ஊற்றி பண்ணுற ஆலுடாம்பாங்க, அதுவும் கூட பண்ணுவாங்க. இது தண்ணி ஊற்றாமல் பண்ணுறது. பாருங்க, மேடம் மெதுவாக பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு உடையாமல் பண்ணணும். போல் பண்ணி வச்சிடணும். இதையே நீங்கள் மசிச்சுட்டு பண்ணினா அதுவும் பண்ணலாம். அது வேறு, அது மசியலும்பாங்க, உருளைக்கிழங்கு மசியலும்பாங்க. ஸோ
கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் அந்த ஈரப்பசையெல்லாம் போயிடும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாது. இது ரோஸ்ட் ஆகணுன்னா ஹாஃப் பாயில் உருளைக்கிழங்கா பண்ணணும். வெங்காயம்லாம் அதுக்கு போடக்கூடாது. இது ரோஸ்ட் இல்லாமல் பொரியலாக பண்ணுறதுல வெங்காயம் போடுறோம். ஏன்னா வெங்காயம் அதெல்லாம் போட்டேன்னா ரோஸ்ட் ஆகாது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடும். உங்களுக்கு அதோட ஈரப்பசை வந்துடும். ஸோ ஹாஃப் பாயில் உருளைக்கிழங்க இப்போ நெருக்கிவிட்டு ரோஸ்ட் பண்ணுறது அது வேறு உருளைக்கிழங்கு பொரியல். இது ரோஸ்ட் இல்லாமல் உருளைக்கிழங்கு ஆளுட மாதிரி தான். இது பூரிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். அது மூடெல்லாம் கூடாது. ஆல்ரெடி வெந்தது தான். மூடாமையே அந்த இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சாரி. கொத்தமல்லி போடணுமாம்மா? இப்போ இது முடிச்சோன்னா லைட்டாக கிரானிஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக கொத்தமல்லியை ஒரு 2 இதை கட் பண்ணி பொடியாக நறுக்கி மேலே தூவி விடுவோம். இது ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது வச்சாச்சு. இதோட இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டோம். இன்னொரு நாள் வேறு வீடியோவில் வரும். தேங்க்யூ, பாய் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இதை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன்.